Hello students, நம்ம பாதி derive பண்ணி வச்சிருக்கோம். எதுலன்னா change in number of phase points இல்லட்டா increase in number of phase points p coordinate q coordinate ரெண்டும் காமனாலோட டேர்ம் அடி போக வச்சுட்டு மீதி உள்ள ரிமைனிங் டேர்ம் எழுதி ஒரு ஈக்குவேஷன் வச்சுருந்தோம். அந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன்? dou rho by dou t equal to minus summation over I is running from 1 to f. This is our equation. Already we have written this. So dou pi dot by dou pi plus dou qi dot by dou qi plus dou p by dou qi dot plus dou p by dou pi dot. So இது வரைக்கும் நம்ம derive பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை we have to simplify. So இந்த ஈக்குவேஷனை இதுதான் என்னது? net increase in number of systems. Okay, ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதி அதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் அடி கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் இது இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். What is our aim? We have to show or we have to prove principle of conservation of density. அப்படின்னா first Liouville's theorem first part dou rho by dou t equal to 0. Principle of conservation of density of in a phase space is 0 ன்னு சொல்லி நம்ம அதை கன்சர்வ் காட்ட போறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு we know கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஹாமில்டன் ஈக்குவேஷன் அல்லது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ அந்த ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் கெனானிக்கல் ஃபார்ம். டேக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் in canonical form. So qi dot equal to dou h by dou pi. Similarly pi dot equal to minus dou h by dou qi. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? derive பண்ணி கொண்டு வந்து அதை இங்க simplify பண்ணி substitute பண்ணி காட்ட போறேன். ஓகே, so qi dot, this is the equation of motion in canonical form. Differentiating this equation, differentiating, so qi dot by dou qi equal to dou square h by dou pi into dou qi. So with respect to dou qi differentiate பண்றேன். So dou pi into dou qi. Similarly இது dou pi dot by dou pi equal to minus dou square h by dou qi into dou pi. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ இதுவும் டோ ஸ்கொயர் ஹெச், இதுவும் டோ ஸ்கொயர் ஹெச், இது டோ பிஐ, இது டோ கியூஐ, அதே மாதிரி இங்கே கியூஐ பிஐன்னு இருக்கு. அப்போ நம்ம இதை மாற்றி எழுதினாலும் இட் இஸ் டசன்ட் மேட்டர். ஓகே, இம்மெட்டீரியல். ஸோ அதனால நான் என்ன எழுத போகிறேன்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ திஸ் மே பி ரிட்டன் அஸ் the order of differentiation is immaterial. ஸோ அதனால நான் இதை எப்படி எழுத போகிறேன்? காமனாக எழுதிக்கிறேன். dou qi dot by dou qi equal to minus dou pi dot by dou pi equal to dou square. ஏங்க மைனஸ் போட்டிருக்கேன்? பிகாஸ் இந்த ஈக்குவேஷன்ல ஒரு மைனஸ் இருக்கு. அதனால dou qi எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ஆஃப் dou pi by dou pi dot by dou pi, that is equal to dou square h by dou qi dou pi. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா dou pi dou qi ன்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா dou qi pi. சோ அதனால தான் நான் இப்படி மாத்தி எழுதுறேன். ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் இஸ் இம்மெட்டீரியல் னு சொல்றேன். dou pi into dou qi போடலாம், dou qi dot dou pi போடலாம். சரி, ஓகே. சோ another simplification, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா dou qi dot by dou qi, இதை இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் சைன் எப்படி becomes plus sign ஆகும். ஓகே, so dou pi dot by dou pi is equal to 0. ஓகே தானா?
ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ 0. ஓகே, ஸோ அப்போ இது இந்த டேர்மில் எங்கே வருதோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 0ன்னு போட போகிறேன். ஸோ டோ கியூ ஐ டாட் பை டோ கியூ ஐ டோ பி ஐ டாட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே தானே. ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்குது நம்மளோட, இது 7th ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டிடியூட், இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கலாமா, 8th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 8 in equation 7. So what we are getting, so for this term சரிதானா, அந்த டேர்முக்கு ரோ இன்ட்டு the whole term இதே தான் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக 0 அப்போ போயிடும். அப்போ எந்த டேர்ம் மட்டும் இருக்கும், இந்த ரெண்டாவது டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ what is remaining, so dou rho by dou t equal to minus of summation I is equal to 1 to f, இது dou p by dou rho by dou q I dot plus dou rho by dou p I into p I dot. இது மட்டும் இருக்கு. ஓகே தானா. ஓகே, ஸோ இதை இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ dou rho by dou t minus sign will become a plus sign. So summation over I is equal to 1 to f this term. Okay, this is equal to 0. இதை இந்த பக்கம் எடுத்தாச்சு. So minus plus ஆ மாறிடும், equal to 0. Okay, சரி. This is known as Liouville's theorem. Okay, this is known as the equation number 9 கொடுத்துக்கலாம். This is known as Liouville's theorem. ஏன்னா equal to dou rho by dou t, dou rho by dou q, dou rho by dou p எல்லாமே வந்துச்சு. dou rho by, ஏன்னா we know rho is density is a function of p, q, p and t ன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படிதானே. ஸோ 3 வந்துட்டா, it is dou rho by dou t, dou rho by dou q, dou rho by dou p. ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றும் கிடையாது, 0. ஸோ நம்ம மோர் ஆர் லெஸ் நம்மளோட ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், this equation may be written as dou rho by dou t at q and p, this is plus summation over dou rho by dou qi dqi by dt plus summation over dou rho by dou pi into dpi by dt. Okay, this is equal to 0. இந்த A equation நான் பிரிச்சு summation உள்ள கொண்டு போய் எழுதி கொண்டு வந்தேன். எந்த இடத்துல அந்த equation உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிச்சு. சிங்கிள் டேர்மா 3 டேர்மா எழுதிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம், இது வந்து பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் இருக்கு, இதை டோட்டல் டிஃபரன்சியேஷனுக்கு மாத்துறேன். ஸோ டோ ரோ எப்படி மாறுது, டி ரோவா மாறுது. d rho by dt is equal to dou rho by dou t plus dou rho by dou q into dq by dt. Similarly, p term plus dou rho by dou p into dp by dt. Okay, this is equal to 0. So dou rho by dou t plus dou rho by dou q. So இது cancellation-க்காக சரியா. இந்த d rho by dt தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம், டோட்டல் டிஃபரன்சியேஷன் எழுதிருக்கோம். dou rho by dou t, நமக்கு dou rho by dou t வேணும், dou rho by dou t வேணும். ஸோ அதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? dou rho by dou t, dou rho by dou q, இது நானா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, p and q. ஓகே தானே? ஓகே, ஸோ இப்போ ஃபுல் டிஃபரன்சியேஷன் வந்துருச்சு. இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்டில் என்ன பண்ணிக்கலாம், i, qi, pi. ஏன்னா i is running from f coordinates இருக்கு. ஸோ I is equal to 1 to f. Okay, so
this is equation number போட்டுக்கலாமா 11. So this is equation number 10. So this is equation number 10. So comparing equation 10 and 11. Equation 10 and 11 compare பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? d rho by dt is equal to 0. ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 10ல என்ன இருக்கு? பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதே டேர்ம் தானா? இதுல இருந்து அப்படியே இருக்கா? இது ஃபுல்லா ஈக்குவேஷன் 10. ஓகேதானா? சோ இதோட வேல்யூ நமக்கு என்ன போட்டுருக்கோம்? இது ஃபுல்லா என்னது? நமக்கு 0ன்னு எழுதி இருக்கோம். அப்ப இதுக்கு பதிலா அந்த ஈக்குவேஷனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 0 போடுறேன். அப்ப d rho by dt is equal to 0 வந்துருச்சா? இதுதான் நமக்கு என்னது? ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பார்ட். லியோவில்ஸ் தியரத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட். So right hand side fulla 0 using equation number 10. Okay, so appa this is the principle of conservation of density. First part is over. Second part enadhu namakku ஏன்னா Liouville's theorem consisting of two parts. One வந்து principle of conservation of density. Second part already we told principle of extension, conservation of extension. That is nothing but hyper volume சொல்றோம். Okay. So நம்ம செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? டு ப்ரூவ் செகண்ட் பார்ட் என்னது? d by dt of rate of change of del n is equal to 0 னு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, so இதுல என்னது? change in number of system, change in number of phase points. Okay, increase in number of phase points equal to 0 னு ப்ரூவ் பண்ண போறோம். So what is del n? நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். டெல் எனக்கு வேலை என்ன எழுதுவோம்? ரோ இன்ட்டு ஹைப்பர் வால்யூம். சரிதானா? டெல் காமா. டெல் காமா இஸ் நத்திங் பட் dq1 up to dqf. அதே மாதிரி p1 up to dpf. அதெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். So second part is the easy one, very simple. Okay, so delta n is equal to rho into del gamma. So இப்போ நீங்க இத நீங்க d by dt of del n போட்டு பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? d by dt of del n equal to first rho differentiate பண்ணலாமா? d rho by dt constant ஆ வச்சுக்கோ. uv method படி differentiate பண்ண போறோம். அதே மாதிரி rho-வை காமனா வச்சிட்டு del gamma-வை பண்ணோம். Okay, so this is equal to, so differentiate பண்ணியாச்சு. Okay, then இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா number of phase points del n is a fixed, remain constant. We cannot create or destroy this number of phase points in a system. ஒரு ஃபேஸ்ல இருக்கிற number of phase points நம்மளா என்ன பண்ண முடியாது? கூடவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. So it is a fixed one. அதனால நான் என்ன பண்றேன்? இப்போ இந்த 0 ன்னு போடுறேன். Okay, rate of change of it is a fixed one. We cannot create it or destroy it. So that is equal to 0. Okay, then what is remaining? d rho by dt del gamma plus rho into d by dt of del gamma is equal to 0. ஏன் 0 போட்டிருக்கேன்? we cannot created or destroy this number of phase points. அதனால இந்த சைடு del n d by dt del n equal to 0 ன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சரிதான்? அந்த ரெண்டு டேர்மை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ from the Liouville's தியரத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து d rho by dt நம்ம இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? 0 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் density equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ அப்ப இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆயிரும்? போயிடும். அப்ப what is remaining term? இந்த rho into d by dt of del gamma is equal to 0. So this is the second part, principle of conservation of extension is equal to 0. So ரெண்டு பார்ட்டையும் Liouville's theorem நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So according to Gibbs நம்ம principle of conservation of density equal to 0, that is density is conserved ன்னு சொல்றோம். அதே மாதிரி according to Gibbs ரெண்டாவது இது என்ன சொல்றோம்? principle of conservation of extension.
அதாவது எக்ஸ்டென்ஷன் இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்கிறோம் அக்கார்டிங் டு கிப்ஸ். திஸ் இஸ் த லியோவிலிஸ் தியரம். லியோவிலிஸ் தியரம் டிஃபைனிங் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம ஹைப்பர் வால்யூம் எப்படி எடுக்கிறோம், அப்புறம் டோட்டல் அந்த ஒரு ஷார்ட் ப்ரீஃப் கொடுக்குறேன். முதல் ஹைப்பர் வால்யூம்னா என்னன்னு எழுதிக்கணும், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். del q1 del q2 up to del pn p1 up to pf which is lying between, அதோட கோஆர்டினேட் எப்படி மாறுது, q1 ல இருந்து q1 plus del q1, அதே மாதிரி qf ஃபைனலா உள்ளது qf to del qf, அதே மாதிரி p1 to p1 plus del p1, அதே மாதிரி pf to pf to del pf எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ ஹைப்பர் வால்யூம் இஸ் லையிங் பிட்வீன் தீஸ் ரேஞ்சஸ். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அப்புறம் என்டரிங் த ஃபேஸ், அப்புறம் லீவிங் த ஃபேஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பொசிஷன் கோஆர்டினேட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் மொமெண்டம் கோஆர்டினேட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெட் இன்க்ரீஸ்ன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து canonical ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். செகண்ட் பார்ட் வந்து என்னது, பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை யூஸ் பண்ணி டோ பை டோ டி 0 போட்டோன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ அக்கார்டிங் டு கிப்ஸ் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆல்சோ conserved. Okay, this is Liouville's theorem, very important. இந்த கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா வரும், நல்லா படிச்சுக்கணும். லியோவிலிஸ் தியரம் இஸ் a must one. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் லியோவிலிஸ் தியரம் இருக்கும், அது இல்லாம யுனிவர்சிட்டி கொஸ்டின் இருக்காது. ஓகே.